டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அஸ்வினி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா, ஆராத்தி செய்கிறதுக்கு தான். ஆராத்தி பிளேட்ஸ் வந்து செய்கிறதுக்காக கொஞ்சம் வந்து கிராஃப்ட் திங்ஸ் வாங்கியிருக்கேன். அதனோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம இப்போ வந்து பார்க்கலாமா என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு கலர் பேப்பர்ஸ் இதிலேருந்தே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா? கலர் பேப்பர்ஸும் கொஞ்சம் கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸும் வந்து வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு கலர் பேப்பர்ஸ் வந்து என்னென்ன வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இது 2 க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலரு, ஒரு எல்லோ கலர், 2 ரெட் கலர், இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுமே நாங்கள் வந்து எழுதிட்டோம். ஆராத்தி பிளேட்ஸ் வந்து என்னென்ன வந்து செய்யணுங்கிறதுக்காக அது எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மொத்தமாக இந்த மாதிரி திங்ஸஸ் வந்து போய் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த கலர் பேப்பர்ஸ்லாம் நம்ம சின்ன சின்னதாக ஏதாவது ஃப்ளவர்ஸ் மாதிரி செய்கிறோம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரி இதுக்கு நான் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்து ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து என்னதுன்னா, இந்த மாதிரி வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ்லாம் நிறைய இந்த ஹார்ட்டின் ஷேப்பு, அதுக்கப்புறம் மூன் மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 இதெல்லாம் வந்து செய்கிறதுக்காக தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் வந்து 2 வந்து வாங்கிட்டு வந்து வந்திருக்கேன். அடுத்து வந்து சில்வர் கலர் ஒரு 2 வந்து வாங்கிட்டு வந்து வந்திருக்கேன். அடுத்து வந்து கோல்டன் கலர் ஒரு 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லா இதுலேயுமே வந்து மோஸ்ட்லி நம்ம 2 வாங்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்து எதுனாலும் வந்து தேவைப்படும். அப்படி தானே இல்லையா? திடீர்னு வந்து ஒரு ஷீட் வந்து வாங்கிட்டு தேவையில்லை, அப்படி இன்னும் தேவைப்படுது அப்படின்னா நம்ம திரும்ப ஒருக்க வந்து கடைக்கு வந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து 2 ஷீட் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கலர் பேப்பர்ஸும் வந்து அதே மாதிரி தான். கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற கலர் பேப்பர்ஸ் மட்டும் 1 வாங்கிக்கிட்டாலே வந்து போதும். அதுக்கப்புறம் இந்த ஆராத்தி பிளேட்ஸ் இதெல்லாம் கூட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளோட கிராஃப்ட் பர்பஸஸ்க்கும் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் வந்து அவ்வளோதான் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து வேறு எதுவும் இன்னும் கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் நான் இன்னும் வந்து வாங்கலை. இப்போதைக்கு வந்து இதுதான் வந்து தேவைப்படுச்சு. ஆனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் மட்டும்தான் வந்து வாங்கினோம். அடுத்து இன்னும் தேவைப்பட்டால் மீதி இன்னும் கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் வந்து ஒரு பீஸ் வந்து வாங்குற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து டபுள் சைடட் டேப் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருக்கேன். வைக்கணும். அடுத்து வந்து டபுள் சைடட் டேப்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். டபுள் சைடட் டேப்ஸ் இப்போ நம்ம எதுவும் டால்லாம் நம்ம நிற்க வைக்கிறோம் அப்படின்னா கம் போட்டு நிற்க வைக்கிறதுக்கு பதிலாக டக்குன்னு டபுள் சைடட் டேப் போட்டு வந்து ஒட்டிடலாம் இல்லையா? அதனால் நல்லா வந்து பெரிய டபுள் சைடட் டேப்பே வந்து வாங்கியாச்சு. இது வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து தெரில. எல்லாமே வந்து மொத்தமாக வந்து வாங்கினனால அப்படியே வந்து டோட்டல் போட்டு வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு இதை வந்து எவ்வளோங்கிறது வந்து தெரியாது. ஓகேங்களா? டபுள் சைடட் டேப் இந்த மாதிரி திக்காக உள்ள டபுள் சைட் டேப்பும் இருந்துச்சு, கொஞ்சம் தின்னாக உள்ள டபுள் சைட் டேப்பும் இருந்துச்சு. எனக்கு வந்து திக்காக உள்ள டபுள் சைட் டேப் தான் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறனால இந்த டபுள் சைடட் டேப்பை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நம்ம ஏதாவது சின்ன சின்னதாக டாலு, அதுக்கப்புறம் வீடு இதெல்லாம் இப்போ நம்ம ஏதாவது பிளேட்டில் நம்ம நிற்க வச்சோம் அப்படின்னா அது வந்து அவங்க ஆராத்தி எடுக்கிறதுல என்ன ஆயிரும் அப்படின்னா அது கீழே வந்து விழுந்துடும் இல்லையா? அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டபுள் சைடட் டேப் வந்து ஒன்று வந்து வாங்கிட்டு வந்து வந்தாச்சு. அடுத்து வந்து கம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போதைக்கு கிராஃப்ட் செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு அந்த கம் போதும் அப்படிங்கிறனால 20 ருபீஸ் கம் மட்டும்தான் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தோம். அடுத்து இன்னும் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கம்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா வந்து வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி க்ளூ கன் மேலே வந்து வச்சுருக்கேன் இல்லையா? அதனால் க்ளூ கன் ஸ்டிக்ஸ் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தேன். அடுத்து வந்து என்னது அப்படின்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இது வந்து இந்த ஒரு பேக் ஃபுல்லாமே வந்து 8 ரூபாய் தான் வந்து சொன்னாங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் நம்ம சின்ன சின்னதாக ஏதாவது வந்து ஊஞ்சல் பண்ணனாலும் வந்து பண்ணலாம் இல்லையா? அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸும் வந்து சேர்த்தே வந்து வாங்கிட்டு வந்து வந்துட்டோம். ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதே மாதிரி ஸ்டிக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி வாங்கணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்ன வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு உள்ளன் நூல் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். உள்ளன் த்ரெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். உள்ளன் த்ரெட் வந்து சின்ன சின்னதாக ஏதாவது டால்ஸ் மாதிரி பண்ணலாம்னு வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளன் த்ரெட் வந்து எதுக்காக வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த கும்பம் மாதிரி வந்து பண்ணுவாங்க இல்லையா ஆராத்தி எடுக்கிறதுக்கு, அதுக்கு மேலே அந்த அதாவது இது சொல்லுவோம் அந்த வெள்ளி குடம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து உள்ளன் த்ரெட் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஆராத்தி எடுக்கிற மாதிரி எடுப்போம். அதனால் இதில் வந்து ஒரு 2 கலர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தோம். உள்ளன் த்ரெட்டில் வந்து
2 கலர் மட்டும் போதும் அப்படிங்கிறனால எப்படி மேட்சிங் வாங்குறதுன்னு தெரில. அதனால் நாங்கள் பிங்க்கும் க்ரீனும் தான் மோஸ்ட்லி வந்து நல்லா லேட்டஸ்ட் மாடலாக வந்துருக்கும். ட்ரெஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிங்க் அண்ட் க்ரீன் தான் இருக்கும். அதனால் இந்த பிங்க்கும் இந்த க்ரீனும் தான் வந்து பிடிச்சிருந்துச்சு. அதனால் இது ரெண்டுமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து ஒரு சின்ன ட்ரீ மட்டும், ஒரு ட்ரீ மட்டும் இப்போதைக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் எங்கிட்ட நான் வந்து வீடெல்லாம் வந்து பார்பிக்காக வந்து செஞ்சுருப்பேன் இல்லையா, அந்த வீடு வச்சு வந்து ஆராத்தி எடுப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். அதனால் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ட்ரீ இருக்கிற மாதிரி, இந்த 2 ட்ரீமே இந்த ஒரு இதில் வந்து சேர்ந்தே வந்து இருக்கிற மாதிரி அப்புறம் யூஸ் பண்ணிட்டு அடுத்து நான் பார்பிக்கு கூட அடுத்து வந்து வெளியே வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. கம்மு வந்து ஒட்டுறதுக்கு. சரி, நானே ஒட்டிக்கிறேன். நீலாம் ஒட்டக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் இது ரெண்டுமே வந்து சேர்ந்து ஒரே ட்ரீயாக தான் இருந்துச்சு. இந்த ட்ரீ பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. அங்கே வந்து வீட்டுக்கு வெளியே வந்து தென்னை மரம் மாதிரி வந்து வச்சோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து வந்திருக்கோம். அடுத்து இன்னும் என்னென்ன திங்ஸ் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆராத்திக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவையானது வந்து பிளேட்ஸ் தான். ஓகேங்களா? பிளேட்ஸ் இல்லாமல் ஆராத்தி நம்ம வந்து செய்யவே வந்து முடியாது. அதனால் ஓகே, அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 பிளேட்டு வந்து கொஞ்சம் கிராண்டாக ஆகணும். அது வந்து உனக்கு தான். இது வந்து யாருக்காவது கொடுப்போம், அசினிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நாங்கள் சின்னதாக ஏதாவது சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம், இதில் வந்து சின்னதாக சாக்லேட்ஸ் போட்டு சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்காக தான். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து என் கூட வந்து பேசிகிட்டு இருக்கா இல்லையா, அவளுக்காக தான் வந்து இந்த பிளேட் வந்து வாங்கினோம். சின்னதாக இது ஒரு ஆராத்தி மாதிரி பிளேட்டில் வந்து சாக்லேட்ஸ் நிறையா வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஆராத்தி எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து வேறு ஏதாவது நாங்கள் நல்லா பெருசாக வந்து பண்ணுற மாதிரி வந்து யோசிச்சு வந்துருக்கோம். அதை நான் பண்ணதில் ஒவ்வொரு இதுவுமே வந்து பண்ணதில் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். என்னால் ஷேர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து அப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னும் வந்து டைம் வந்து இருக்குது இல்லையா, அதனால் நான் அப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த 2 பிளேட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் பெரிய பிளேட் இருக்குமான்னு பார்த்தோம். நாங்கள் போன கடையில் வந்து பெரிய பிளேட் வந்து இல்லை. அதனால் சரி இப்போதைக்கு இந்த ரெண்டுலேயுமே ஒன்று தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு மாடல் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்து தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போய் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம். அடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் பிளேட் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருக்கோம். பிளாஸ்டிக்ஸ் பிளேட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இதை வந்து எந்த பக்கமாக வந்து பிரிக்கிறது, பிளாஸ்டிக் பிளேட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த அளவுக்கு தான் எங்களுக்கு வந்து பிளேட் வந்து தேவைப்படுது. நாங்கள் பண்ணுற ஆராத்திக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து பிளேட் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குங்கிறனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த அளவுக்குரிய பிளேட்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அங்கே நிறையா கலராக இந்த மாதிரி ஒரு பேக்காக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஒயிட் கலர் தான் வந்து மோஸ்ட்லி வந்து பிடிச்சிருந்துச்சு. அதனால் நாங்கள் கலர்ஸ் விரும்பலை, ஒயிட்டாக தான் நாங்கள் வந்து விரும்பினோம். அதனால் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பேக்கில் எத்தனை பிளேட் வந்து இருந்துச்சு அப்படின்னா 6 பிளேட்ஸ் வந்து இருந்துச்சு. 6 பிளேட்ஸ் வந்து எவ்வளவோ ரேட் வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வந்து இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 6 பிளேட்ஸாக வந்து வாங்கிட்டோம். நாங்கள் வந்து வீட்டில் உள்ள பிளேட்ஸ் வச்சே பண்ணுவோன்னு வந்து பார்த்தோம். அப்புறம் எல்லா பிளேட்டுமே வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் ஒயிட் பிளேட்டாக வாங்கியிருக்கோம். அப்புறம் இன்னுமே வந்து ஒயிட் பிளேட் வந்து வேணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கோம். நம்ம வாங்கி வச்சோடனே அடுத்து நம்ம போய் வந்து வாங்கிக்கிற மாதிரி. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை பிளேட்ஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா 17 பிளேட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து பண்ண போகிறோம். 17 பிளேட்ஸ். அதில் இந்த ஒரு 2 பிளேட் வந்து சேர்ந்தோம், இந்த ஒரு 6 பிளேட் வந்து சேர்ந்தோம் இல்லையா. இப்போதைக்கு நாங்கள் அவ்வளோதான் செய்கிற மாதிரி வந்து திங்ஸுமே வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் தெர்மாக்கோல் ஷீட் வந்து வாங்கியிருக்கேன். தெர்மாக்கோல் ஷீட் வந்து இப்போதைக்கு இதையால் வந்து எடுத்துகிட்டு வர முடியலங்கிறனால நமக்கு அதை மட்டும் வந்து காட்டலை. ஓகேங்களா? அதே மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் க்ளூகன் ஸ்டிக்குமே வந்து அது கூட தான் வந்து அந்த தர்மாக்கோல் ஷீட்ஸ் கூட நான் அதை வந்து எடுக்கவே வந்து இல்லையா, அதனால் அது வந்து அப்படியே தான் மேலே நாங்கள் தனியாக அதை வந்து எடுத்து வந்து வச்சுட்டோம். வீட்டில் வந்து சின்ன பசங்களாம் வந்துருக்கறனால அதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க அப்படிங்கிறனால. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம அந்த ஆராத்தி பிளேஸ் வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம். அது கூட என்னால் வேறு ஏதாவது கிராஃப்ட்ஸ் வந்து ஷேர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனில் செட் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸை உங்கள் தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம ஆராய்ச்சி இது பார்க்கலாம். பாய் பாய். Thank you friends. Bye bye.